ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கத்தி முனையில நடக்கிற மாதிரி வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே நினைச்சு நம்பிக்கை இழந்துடாத. இப்போ உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உனக்கானதை உன் கைகளில் தந்து விடுகிறேன் என் செல்லமே. நிச்சயமா நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில தான் எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களையும் நீ இழக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாம ஜெயிச்சுக்கிட்டே இரு. அதுவும் நீ நல்லா வளர்ற வரைக்கும் இல்லை, உன்னை வெறுத்தவர்களே உன்னை பார்த்து பாராட்டி வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. சின்ன சின்ன கஷ்டங்களை பெருசா நினைச்சு வருத்தப்படாம என்ன செய்யணும்ன்றத மட்டும் யோசிச்சினாலே உனக்கான வழிகளை எல்லாம் காட்டுறதுக்கு இந்த சாயப்பா தயாரா இருக்கேன். என்னுடைய நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் நிச்சயமாக கிடைச்சே தீரும். எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் அதை பாதியில மட்டும் கைவிடாத. ஏன்னா எப்போ நீ சோர்ந்து போய் கைவிடுகிறையோ அதற்கு வெற்றிக்கு மிக அருகில்தான் நீ இருப்பன்னு அர்த்தம். ஏன்னா வெற்றிக்கு அருகில் நீ நெருங்கி வரும்போதுதான் உன் மனசே உனக்கு எதிராக வேலை செஞ்சு உனக்கு தோல்வி அடைஞ்சிருவ, ஒன்றும் கிடைக்காதுன்னு உனக்குள்ள சில எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும். அப்படி நீயே பயப்படும் போதோ அல்லது தோல்வி அடைஞ்சிருவோமோ, நாம நினைச்சது நடக்காதோ, இனிமே அவ்வளவுதான் கிடைக்காதோன்னு உனக்குள்ளேயே யோசனையும் குழப்பமும் வரும்போதெல்லாம் நீ வெற்றியை நோக்கி பக்கத்துல வந்துட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோட வேலை செஞ்சினா உனக்கானது உனக்கான புதையலாக நிச்சயமாக உன் கைகளில் கிடைச்சே தீருமேன் செல்லமே. யார் உன்கிட்ட வந்து என்ன பேசினாலும் சரி சரின்னு கேட்டுக்கோ. ஆனா நீ பேசுறது யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட மட்டும் பேசு. எல்லார்கிட்டையும் போய் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ யோசிக்கிற விதத்தையும் உன் மனசுல இருக்கிற நல்லதையும் சொல்ல வேணாம். யாராவது அவங்க கவலையோ வருத்தத்தையோ சொன்னாலும் அமைதியாக நீ கேட்டுக்கலாமே தவிர அவர்களுக்கு எந்த விதத்திலும் அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுமே. ஏன்னா நீ நல்லது நினைச்சு சொல்ல போன அறிவுரையே எத்தனை முறை உனக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு உனக்கே தெரியாது. நீ நல்லது சொன்னாலுமே கூட அதை தப்பாக யோசிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும். யாராவது அறிவுரை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்கன்னு வந்து கேட்டா மட்டும் உன்னுடைய கருத்துக்களை சொல்லு. எப்பவுமே உன்னை கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவன் ரொம்ப ஆணவத்தோட இருந்தானா அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திடாதே. நீ கோபப்படுறத பார்த்து இன்னொருத்தன் சிரிக்கும்படி நீ கோழையாக இருந்து விடாதே என் செல்லமே. உன்னை கோபப்படுத்தியே பார்க்கணும்னு ஒருத்தன் எரிச்சல் படுத்தும் போது நீ பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து சிரிச்ச முகமாக அவன் முன்னால வாழ்ந்து காட்டு. உன் வாழ்க்கையில நீ அடுத்தவங்களை பத்தி குற்றம் சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் செஞ்ச தவறுகளை மன்னிக்கவும் மறக்கவும் உன்னுடைய அன்பு தயாராக இருக்கட்டும். ஏன்னா உனக்கான அன்பும் நீ வச்சிருக்கிற பாசமும் எல்லாமே எனக்கு தெரியும். யாரா இருந்தாலும் மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இருக்கப்பாரு என் செல்லமே. நீ மனிதனாக இருந்தினா என்னை தேடி என் கோவிலுக்கு வரணும். ஆனா நீயே புனிதனாக இருந்தினா உன்னை பார்க்கறதுக்காக இந்த சாயப்பா நானே வருவேன் என் செல்லமே. எது நடக்குதோ அது உன் நல்லதுக்காக தான் நடத்துறேன். எது நடக்கலையோ அதையும் உன் நன்மைக்காக தான் நான் நடக்க விடலைன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமா ரசிச்சு அனுபவிச்சு வாழ கத்துக்கோ. கிடைக்காத விஷயங்களை எல்லாம் ரசிக்க கத்துக்கிட்டினா உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். இந்த உலகத்துல மௌனத்தை விட சரியான தண்டனை கிடையாது. உன் எதிரியா இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளாக இருந்தாலும் சரி, மௌனமாக அவர்களை கடந்து போய்விடு என் செல்லமே. உன் படிப்பு கத்து கொடுத்த பாடங்களை விட சில உறவுகள் நடிச்ச நடிப்பு தானே வாழ்க்கையை சிறப்பா கத்து கொடுக்குது. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்களுடைய குணம்ங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களையும் சந்திக்கணும். அவங்க கத்து கொடுக்கிற அவமானத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் ஏத்துக்கிட்டு தாண்டி வர தயாராகவும் இருக்கணும்.
எப்போதுமே உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மன நிம்மதியோட அமைதியோட வாழ முடியும். வாழ்க்கையில் எது வந்தாலும் போனாலும், நினைச்சது நடந்தாலும் நடக்கலைனாலும் சோர்ந்து போகாத. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த சாயப்பா உனக்காக பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து தருவேன். நீ யார் மேலேயும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவுமே மாறப்போறதில்ல. யாரையும் வெறுப்பதற்கு பதிலாக, யார் மீதும் கோபப்படுவதற்கு பதிலாக, என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போக தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வச்சு போகணுமே தவிர பின்னால காலெடுத்து வச்சிடாதே என் செல்லமே. நிச்சயமாக ஒரு நாள் நீ உயர்ந்த இடத்தில் உட்காருவாய். உன் உழைப்புல உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? நிச்சயமா அதிகாரமும் பதவியும் தானாக உன்னை தேடி வரும். சூரியனை போல பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல சூரியனை போல எரியவும் நீ தயாராக இருக்கணும். வெப்பமும் அனலும் எவ்வளவு கக்குதோ அந்த சூரியன், அதே போல உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற துரோகமும் தோல்வியும் அவமானமும் சேர்த்துதான் உன்னை ஒளியுடைய ஆளாக மாத்தும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நீ இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில சிறந்தவற்றை பெறுவதற்கு முன்பாக சில மோசமானவற்றை சந்திச்சுதான் ஆகணும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இப்போ சில விஷயங்களை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கு. கிடைக்காத வரைக்கும் எல்லாமே ஏக்கமாக தான் இருக்கும். ஆனா கிடைக்க ஆரம்பிச்சுட்டா அதுவே நாளடைவில் அழுத்து போயிடும். வாழ்க்கையில ஆசைகள் அவ்வளவுதானே. மனிதன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான். அதே கிடைச்சிருச்சுன்னா கொஞ்ச நாள்ல அழுத்து போய் ஓரமா தூக்கி போட்டுடுறான். எப்போதுமே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க பழகு. ரொம்ப ஏங்கவும் வேணாம், அதுக்கப்புறம் அழுத்து போச்சுன்னு தூக்கி போடவும் வேணாம். வாழ்க்கையில நேரமும் காலமும் மிக முக்கியமானது. நீ நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம், தேவையில்லாத பொழுதுபோக்குகள்ல கவனம் செலுத்தும் போதெல்லாம் கடிகாரத்தை பாரு. அதுல ஓடிக்கிட்டு இருக்கிறது சாதாரண முள் இல்லை, உன் வாழ்க்கை தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கைக்கும் ஒரு விடிவு காலம் வரும்ன்ற நம்பிக்கையில தானே எல்லா மனிதர்களும் இங்கு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேணாம். அதே நேரத்துல நீ யாருக்கும் பாரமாகவும் இருக்கக்கூடாது. உனக்கு கிடைச்சதே போதும்னு மனசை திருப்திகரமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை உயர்வாக வாழ தயாராகு. வாழ்க்கை இப்படிதான் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதுல என்ன நடந்தாலும் பழுதடைந்த பாதையில் கூட பக்குவமா போகிற மாதிரி என்ன நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் அனுபவமும் உனக்கு வந்துடும். வாழ்க்கைனா முன்ன பின்ன சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக இருந்துவிடு செல்லுமே. எவ்வளவுதான் நல்ல மனிதர்களாக நடிச்சாலும் அவங்களுடைய உண்மை இயல்பை காலம் ஒரு நாள் காட்டி கொடுத்துடும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களின் உண்மையான முகத்தை நான் முகமுடிய கிழிச்சிட்டு காட்டுறேன். எப்பவுமே உன்னுடைய முடிவுகள்ங்கிறது உன் நம்பிக்கை பிரதிபலிக்கணுமே தவிர உன் பயத்தை வெளிக்காட்டுவதாக இருக்கக்கூடாது. தைரியமா இரு. நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில எல்லாமே சிறப்பாக நான் நடத்துவேன்.